நடப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மளை அபரிவிதமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட ஒரு திருவசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஆமென். 1-3 வசனம் முடிய வாசிக்க நம்ம கேட்கலாம். அக்காலத்திலே இஸ்ரவேலின் கோத்திரங்களிலெல்லாம் எப்பிரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமுமானவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவாய் இருக்கும் போதே இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனாய் இருப்பாய் என்று உம்மிடத்திலே சொன்னாரே என்றார்கள். இஸ்ரவேலின் மூப்பர் எல்லோரும் எப்பிரோனிலே ராஜாவினிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்பிரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவர்களோட உடன்படிக்கை பண்ணின பின்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. சத்தமுறை அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு வேதத்தின் அடிப்படையாக சொல்லக்கூடிய காரியம், உனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லாம, எனக்கு குறித்ததை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென். தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். அல்லேலூயா. இது தாவீதுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு ஸ்தானம். இன்று தேவன் இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற நம்மை, ஆமென், கர்த்தர் உங்களுக்கு குறிக்கப்பட்ட ஸ்தானத்திலே உன்னை அபிஷேகித்து கர்த்தர் உன்னை அமரச் செய்ய, கர்த்தர் உன் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப தேவன் குறித்ததை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. வசனம் இப்படி சொல்லப்படுகிறது, கர்த்தர் திறந்ததை ஒரு மனிதனாலும் அடைக்க முடியாது. கர்த்தர் நியமித்துட்டாரு. கர்த்தர் எனக்கென்று தேவன் ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி வைத்து விட்டார். இன்று இந்த பரிசுத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் கரங்களை பிடித்து உடன்படிக்கையாய் சொல்லுகிறார், உன்னை அழைத்தவர் உனக்கு குறித்த இடத்திலே கர்த்தர் உன்னை அமரச் செய்வார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை என்னுடைய வாழ்க்கை தரங்கள் அப்படி இல்லாமல் இருக்கலாம், ஒருவேளை என் சூழ்நிலைகள் அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைத்தவர் நிச்சயம் உன்னை நடத்த வல்லவராக இருக்கிறார். அபிஷேகம் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் வழிநடத்த கூடும் என்றுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அல்லேலூயா. ஆகையினால்தான் நீங்கள் சபையிலே தேவ சமூகத்தில் எதை விரும்புங்கன்னு கேட்டா, அபிஷேகத்தை என்ன செய்யுங்க? விரும்புங்க. ஆண்டவரே என்னை என்ன செய்யுங்க? அபிஷேகிங்க. ஏன்னா கடந்த நாள் முழுவதும் நம்ம அபிஷேகத்தை குறித்து தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றும் அந்த அபிஷேகம் தான் உனக்கு குறிக்கப்பட்ட ஸ்தானத்தில் கொண்டு போய் சேர்க்க போது. அல்லேலூயா. அபிஷேகம் பிசாசின் நுகத்தை என்ன செய்கிறது? முறிக்கிறது. அபிஷேகம் உள்ளவன் மேலே எந்த மனிதனும் கை போட, எந்த மனிதனும் எதிர்த்து நிற்க முடியாது. கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட எந்த மனுஷனையும் வீழ்த்தவே முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு நீங்கள்லாம் விரும்பணும், ஆண்டவரே என்னை அபிஷேகிங்க ஆண்டவரே. ஏன்னா அபிஷேகம் மாத்திரம்தான் காத்திருந்தாதான் என்ன செய்யும்? கிடைக்கும். அபிஷேகம் காத்திருந்தாதான். எந்த அளவு தேவ சமூகத்துல நான் காத்திருக்கிறேனோ அந்த அளவு கர்த்தர் என் பாத்திரத்தை என்ன செய்வாரா? நிரப்புவார். ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் பார்க்கிறாரு, என் பிள்ளை எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறான், எனக்கு எவ்வளவு நேரம் உண்மையா இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்து பேசுறேன், உங்க இருதயத்தில் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது.
அல்லேலூயா. ஆனா அந்த இடத்துல அசைவாடுகிற ஆவியானவர் உன் இருதயத்துல என்ன இருக்கிறது என்பதை தேவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி பார்த்தும் இன்னைக்கு ஆவியானவர் உன்னோடு பேச சொல்லுகிறார். அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். இந்த அபிஷேகம் உன்னை பல இடங்களில் உன்னை உயர்த்த கொடுக்கிறதாக இருக்கிறது. கர்த்தர் உன்னை அபிஷேக பண்ணுவதற்கு உன்னை முன்குறித்து வைத்திருக்கிறார் என்பதை ஒரு காலம் என்ன செய்யாத, மறந்து விடாத. வேதத்திலே தாவீதை தேவஸ்தானத்திலே அமர வைத்ததுக்கு என்ன முகாந்திரம்னு கேட்டா, அவன் மேல் தேவன் அபிஷேகித்த அந்த அபிஷேகம் அவனை எல்லா தீங்குக்கும் என்ன செய்யப்பட்டதா, அவனை தப்பிக்க செய்தது. அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களில் ஒரு பாவத்தில் விழுந்துட்டு நம்ம எந்திரிக்க முடியாம இருக்கிறோம். ஒரு உபத்திரவத்தில் விழுந்துட்டு நம்மளால எழுந்திருக்க முடியல. ஒரு கஷ்டத்துல விழுந்துட்டு என்னால என்ன செய்ய முடியல, எழுந்திருக்க முடியல. பிறரை மன்னிக்க கூடிய ஸ்வாபத்துல என்னால மன்னிக்க கூட என்னால எந்திரிக்க முடியல. ஏன் தெரியுமா? என்ன இல்ல, கேட்கல, அபிஷேகம் இல்ல. இந்த அபிஷேகம் இருந்தா நீ போராட தேவையில்லை. கர்த்தர் உனக்காய் போராட வல்லவராக இருக்கிறார். இந்த அபிஷேகம் இருந்தா நீ எப்ப பேசணுமோ அப்ப கர்த்தர் உன்னை பேச வைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆமே. எப்ப நான் அமைதியா இருக்கணுமோ அப்ப நான் அமைதியா இருப்பேன். இன்னைக்கு நம்ம லைஃப்ல கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். ஏன் பிரச்சனை வந்ததுன்னு கேட்டா, அமைதியா இருக்க நேரத்தில் என்ன செஞ்சிட்டேன், நான் பேசுறேன். பேச வேண்டிய நேரத்தில் கேட்கல. ஆண்டவர் எங்க பேச சொல்றாரு? தேவன் சபையிலே ஆராதனையிலே உன் வாயை விரிவாய் தர, அப்பொழுது நான் அதை நிரப்புவேன். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சபையில் என்ன செய்வதில்லை, வாய திறப்பதே அல்ல. ஆனா வெளியே என் வாய் எப்படி திறக்கிறேன்? 4 தெருவுக்கு கேட்கிற மாதிரி என் வாயை நான் திறக்கிறேன். 10 தெருவுக்கு கேட்கிற மாதிரி திறந்தாலும் அதுல ஒரு பிரயோஜனமும் இல்ல. வேதம் சொல்லுகிறது, அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டால் தேவன் உன்னை எங்க பேச சொல்லுவாரோ அங்குதான் என்ன செய்வ, பேசுவ. இந்த நாவு இருக்கு பாருங்களேன். இந்த நாவு எப்படிப்பட்ட நாவு தெரியுமா? அக்கினி நிறைந்த நாவு. அல்லேலூயா. என்ன நாவு? உன் நாக்கு என்ன நாக்கு? அக்கினி. காட்டுல ஒரு சின்ன தீ பற்ற என்ன செய்யும், என்ன செய்யும்? காடை பற்றிடும். அப்படிதான் நம்ம நாக்கு. அதனாலதான் அந்த நாக்க கர்த்தர் 32 பல்லுக்கு நடுவில் என்ன செஞ்சிருக்கிறாரு, கர்த்தர் வச்சு. ஆமே. அந்த நாக்கு கீழே என்ன ஊறிக்கிட்டே இருக்கும், உமிழ் நீர் வந்துகிட்டே இருக்கும். ஆமே. இந்த நாக்க கொஞ்சம் வெளியே வந்துருச்சு அப்படின்னா பல பேர்த்த என்ன செஞ்சிரும், எரிச்சிரும். அதனாலதான் கர்த்தர் என்ன செய்யறாரு, ஹல்லேலூயா. இன்னைக்கு பல பேர் அப்படிதான் வார்த்தையினால இன்னைக்கு அநேக இருதயங்கள் உடைக்கப்படுகிறது. இந்த வார்த்தையினால, இந்த நாவுனால நல்லா இருந்த குடும்பம் என்னவாகுது? உங்களுக்கெல்லாம் நாக்கே இல்லையா? என்ன ஆகுது? உடைக்கப்படுது. வார்த்தையினால இருதயம் நிர்மலமாக்கப்படுது. வார்த்தையினால இந்த நாவுனால ஆமே ஒரே ஒரு வார்த்தை பற்றி எரிகிறது. அல்லேலூயா. அதனால ஆண்டவர் சொல்றாரு, ஆமே, நீ மௌனமாய் இருக்க வேண்டிய இடத்துல நீ எப்படி இருக்கணும்? மௌனமா இருக்கணும். எங்க பேசணும் அங்கதான் நீ பேசணும். இன்னைக்கு ஆண்டவர் இந்த அபிஷேகம் என்ன செய்யும் கேட்டா, உன்னை எந்த இடத்துக்கு வேணாலும் கர்த்தர் உன்னை கொண்டு போய் உன்னை உயர்த்தக்கூடிய ஆற்றல் அபிஷேகத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை முன்குறித்திருக்கிறார். எதற்காக தெரியுமா? அபிஷேகிப்பதற்காக.
அபிஷேகிக்கப்பட்ட மனிதன் எப்படி செயல்படுவான், எங்கு பேசுவான், எங்கு பேசாம இருப்பான் அப்படின்னு தான் ஆண்டவர் இன்னைக்கு தாவீதுடைய வாழ்வை குறித்து தேவன் இன்றைக்கு நம்மோடு பேச போகிறார். அல்லேலூயா. இங்க வேதத்துல நம்ம அதுக்கு முன்பாக ஒரு அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். ஆமே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 16வது அதிகாரம், அதுல 1வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா, சாமுவேல் ஆமே இங்க சொல்றாரு, ஒரு துக்கம் அடைந்து சொல்றாரு. எதுக்கு இந்த துக்கம் அப்படின்னா, அபிஷேகத்தை இழந்த சவுலை குறித்து என்ன செய்யப்படுகிறான், துக்கப்படுறாரு. ஐயோ இப்படி செய்கிறானே, அபிஷேகத்தை இழந்து இப்படி ஜனங்களுக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்கிறத சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்யறாரா, அவனை குறித்து துக்கித்து வருத்தப்படுறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, சாமுவேலே நீ அவனை குறித்து என்ன செய்யாத, இனி வருத்தப்பட வேண்டாம். என்ன செய்யாத, அவனை குறித்து வருத்தப்படாத. இப்போ நான் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டிருக்கிறேன், எனக்காக நான் அவனை என்ன செய்யறேன், தெரிந்து கொள்றேன். அவனை போய் நீ என்ன செய், அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு என்ன செய்யறாரா, ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களில் நம்ம எதுக்கு துக்கப்படுறோம்னு தெரியல, பல விஷயத்துக்கு துக்கப்படுவோம். ஆனா அந்த விஷயத்துல ஒண்ணுத்துக்குமே உதவாது. வாசிங்க அந்த முதல் வசனத்தை. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் புறக்கணித்துட்டாரு. ஆனா புறக்கணிக்கிறத குறிச்சு இன்னைக்கு நம்ம என்ன செய்யப்படுறோம், துக்கப்படுறோம். ஆண்டவர் வேணான்ட்டாரு, ஆண்டவர் ஒதுக்கிட்டாரு, ஆண்டவர் இது உபயோகம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா எனக்கு அதுதான் எனக்கு வேணும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நான் விரும்பினதை செய்யாமல் நான் வெறுக்கிறதை என்ன செய்றேன். ஏன்னா கர்த்தர் அதை ஒதுக்கிட்டாரு. அதுக்காக நீ எந்த மட்டும் கேட்கல, எந்த மட்டும் தூக்கிட்டு இருப்ப, முடிஞ்சதுதான், போனதுதான். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் இனி புது காரியங்களை உனக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நடந்ததை குறித்து என்ன செய்யாதீங்க, துக்கித்துக்கிட்டே இருக்காதீங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்கென்று கடந்து வாங்க. கர்த்தர் புதிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. துக்கிக்காத. கடந்ததை குறிச்சு போனதை குறிச்சு ஒரு காலம் துக்கிக்காத. சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இப்படி எனக்கு ஒரு லைஃப் அமைஞ்சிருச்சே, இதனால என்ன செய்வாங்க, துக்கித்துக்கிட்டே இருப்பாங்க. இப்படி ஒரு கணவர் அமைஞ்சிட்டாரு, இப்படி ஒரு மனைவி எனக்கு அமைஞ்சிருச்சு, வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அல்லேலூயா. பாருங்க, முரண்பாடா இருந்தாதான் அது வாழ்க்கை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆமே. ஒருத்தர் கோபமா ஒருத்தர் சாந்தமா இருக்கிறதுனால ஆண்டவருடைய அபிஷேகத்தை என்ன வைக்கிறார்னு கேட்டா, நீ எந்த அளவு சாந்தமா இருக்கிறன்னு வெளிப்படுத்துவதற்காக தான் கர்த்தர் இப்படி ஒரு காரியத்தை கேட்கல இணைத்திருக்கிறார். சொல்லுங்களேன். ஒருத்தர் நிறைய செலவு பண்ணுவாங்க, ஒருத்தர் என்ன செய்ய மாட்டாங்க, நிறைய செலவே பண்ண மாட்டாங்க. ஒருத்தர் குடும்பத்தை கட்டுவாங்க, ஒருத்தர் என்ன செய்வாங்க, குடும்பத்தை இடிப்பாங்க. ஆனா கர்த்தருடைய அபிஷேகம் உன்னை என்னவா மாத்துன்னு கேட்டா, தேவ அபிஷேகம் உன்னை ஸ்திரப்படுத்தும்படியாக ஸ்தானத்திலே அமரச் செய்யக்கூடிய அபிஷேகத்தை நீ பெற்றுக்கொண்டிருப்பாய் என்றால், இக்கால போராட்டத்தை குறித்து நீ என்ன செய்ய மாட்ட, துக்கிக்க மாட்ட. இங்க சாமுவேல் துக்கிக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நீ துக்கிக்காத, நீ ஒரு இடத்துக்கு போ, அங்கு எனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதனை நான் என்ன செய்கிறேன், நான் உனக்கு வைத்திருக்கிறேன், அவன் மேலே நீ என்ன செய், அபிஷேகம் பண்ணு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்?
சொல்லுங்க, நான் ஆண்டவரை தெரிந்து கொள்ளல, கர்த்தர் தான் கேட்கல, என்ன தெரிந்து கொண்டார். ஆண்டவரே, நான் போவது சவுலுக்கு பிடிக்காம ஒருவேளை என்னை கொன்னுடுவானோன்னு பயந்தான். ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாத, உன்னோடு நான் இருக்கிறேன். அல்லேலூயா. சாமுவேல் கடந்து போகிறாரு, ஈசாக்குடைய வீட்டுக்கு கடந்து போய் ஒரு கிடாவை பிடிச்சிட்டு போறாரு. போய் அந்த வீட்டில் கடந்து போய், அப்பா இந்த மாதிரி ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு, உன் வீட்டில் ஒரு பையனை அபிஷேகம் பண்ணி கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தத்தை நான் நிறைவேற்ற போகிறேன், அதனால உங்க பையனெல்லாம் என்ன செய், ஒருத்தனையா கூட்டிட்டு வா அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டு இப்போ ஒரு பையனா பார்க்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே இவனா, அவன் தோற்றத்தை பார்த்து என்ன செய்யாத, அவன் சரீரத்தை பார்த்து என்ன செய்யாத, இவன் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் அல்ல. அல்லேலூயா. 7 பேர்த்த கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாரு. இவன் என் தெரிந்து கொண்ட பாத்திரம் அல்ல. இப்ப சாமுவேலுக்கு ஒரு பயம், ஒருவேளை ஆண்டவர் தான் என் கூட பேசினாரா. அல்லேலூயா. ஒருவேளை ஈசா கேட்கலாம், என்னப்பா என்ன தீர்க்கதரிசி, ஏதோ சொன்னீங்க, ஆனா இப்ப என் குமாரன் எல்லாரையும் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டேன், இனி யாரை நீங்க அபிஷேகம் பண்ண போறீங்க. ஒரு டவுட், ஒரு சந்தேகம் வந்துருது. இன்னைக்கு உங்க இருதயத்துக்குள்ள இல்ல ஒரு சந்தேகம் ஓடிக்கிட்டு இருக்கு. கர்த்தர் என்னதான் அழைச்சாரா? கர்த்தர் என்னதான் தெரிந்து கொண்டாரா? அப்பதான் சாமுவேல் கேட்கிறாரு, இன்னும் உன்னுடைய குமாரன் இருக்கிறானா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஆமா, ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவன் எங்க போயிருக்கிறான்? ஆடு மேய்க்க போயிருக்கிறான். அல்லேலூயா. கர்த்தர் ஒரு மனுஷனை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று முன்குறித்து விட்டார் என்றால் அவனுக்காக சகலத்தை கர்த்தர் தேவன் வாசலை திறக்க வல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அல்லேலூயா. இங்க பாருங்க, தீர்க்கதரிசி அமைஞ்சிருக்கிறாரு, இங்கு விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டுருச்சு. ஆனா இன்னும் யார் வரல? அபிஷேகம் பண்ணக்கூடிய மனிதன் இன்னும் வரல. அதனால எல்லாரும் எப்படி இருக்கிறாங்கன்னா வெயிட்ல இருக்கிறாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ண முன் குறித்திருப்பார் என்றால் நீ வருகிற வரைக்கும் கர்த்தர் காத்திருக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உனக்காக கர்த்தர் ஸ்தானத்தை ஏற்படுத்தி கர்த்தர் வைத்திருப்பார். நீ முந்திக்கொள்ள அவசியம் வேண்டாம். நீ எளிமையானவன் தான். பாருங்க, அந்த வீட்டிலேயே அவன் தான் சின்ன பையன். அவனை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. அவனை ஒரு பொருட்டாவே எண்ண மாட்டாங்க. அவனை ஒரு பையனாவே எண்ணல. அதனால அவனை அந்த வீடே என்ன செஞ்சிருச்சு, மறந்துட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், உன் வீடு உன்னை மறந்துட்டா கர்த்தர் உன்னை மறக்க மாட்டார். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் என் கணவர் என் மனைவி என்னை என்ன செஞ்சிட்டாங்க, மறந்துட்டாங்க. இந்த உலகம் என்னை மறந்துருச்சு, எல்லாரும் என்ன மறந்துட்டாங்க. இப்போ நான் எப்படி இருக்கிறேன்னா, விசாரிப்புக்காரன் கூட இல்லாம ஒரு அனாதையா நான் இருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எப்படி சொல்லுகிறாரு, நான் உன்னை மறப்பது 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 கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஒரு சத்தம் ஒரு அலையில சொல்லலாமா? கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவன் வீடு மறந்தது, ஆனா கர்த்தர் மறக்கல. அவனதான் கர்த்தர் முன்குறித்து வைத்திருந்தார். சாமுவேல் சொல்றாரு, முதல்ல நீ அவனை போய் என்ன செய், கூட்டிட்டு வா. அதுக்கப்புறம் தான் எனக்கு வேலையே, அதுக்கப்புறம் தான் அந்த வீட்டில் விருந்தே. ஈசா நினைக்கிறான், அவன் ஒரு சின்ன பையன், அவனால என்னையும் ஆக போகுது, அவனுக்காகவா நீங்க காத்திருக்கிறீங்க? ஒரு பெரிய தீர்க்கதரிசி தாவீதுக்காக காத்திருக்கிறான். தேவன் முன்குறிக்கப்பட்ட பிள்ளைக்காய் காத்திருக்கிறாங்க. உடனே உன் சகோதரன் எல்லாம் ஓடி போய் தாவீத அவன் சாட்டு என்ன செய்யறான், ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். தாவீதே நீ என்ன செய், துரிதமாய் வா, உனக்காக ஊழியர், உனக்காக தீர்க்கதரிசி என்ன செய்யறாரு,
காத்திருக்கிறாரு. அவனுக்கு ஒன்றும் புரியல. எனக்காகவா? நான் அவ்வளவு வேணும் பாத்திரவான், நான் ஒண்ணுத்துக்கு உதவாதவையா, நாடுகளை மேய்க்கிறவன் அல்லவா, எனக்காக அவர் ஏன் காத்திருக்கணும்? அவருக்காக தான் நான் காத்திருக்கணும். எனக்காக. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, சபையில நீ வர 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 உனக்காய் தேவன் காத்திருக்கிறார். அல்லேலூயா. உனக்காக காத்திருக்கிறார். ஆனா நீ அவரை என்ன செய்யற? காக்க வைக்கிற. ஆண்டவர் என் பிள்ளை வருவான், என் பிள்ளை என்ன செய்யணும்? நான் அபிஷேகம் பண்ணணும், அவன் பாத்திரத்தை நிரப்பணும், அவன் ஸ்தானத்துக்கு நான் அவனை கொண்டு போய் என்ன செய்யணும்? உயர்த்தி வைக்கணும்னு ஆண்டவர் வார வார சபையில காத்திருக்கிறாரு. ஆனா நான் வரேன், வாயை திறக்கிறதல்ல, வசனத்தை கேட்கறதல்ல, ஆண்டவர் ஆராதிக்கிறதல்ல, ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகணும்னு சொல்லி என்ன செய்றேன்? வரேன், நான் போறேன். அல்லேலூயா. என் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ இருக்கிற ஸ்தலம் இதல்ல. கர்த்தர் உன்னை உயர்த்த விரும்புகிறார். சூழ்நிலைகளை கண்டு, குடும்ப வாழ்வை கண்டு, உலக காரியங்களை கண்டு இன்னும் நீ பின்வாங்கி கொண்டே இருக்கிறாய். காலம் செல்லாது. கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உன் பாத்திரத்தை உன் தலைய அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். உன் தலையை அபிஷேகம் பண்ண விரும்புகிறார். உன்னை நிரம்பி வெளிகிற பாத்திரமாய் மாற்ற விரும்புகிறார். நன்றி. நீங்க எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? இவ்வளவு வருஷம் ஆயிருச்சு, இவ்வளவு காலமாச்சு, எத்தனையோ சத்தியத்தை கேட்டுட்டேன், எத்தனையோ ஆராதனை அட்டன் பண்ணிட்டேன், எத்தனையோ உருடைய வார்த்தையை கேட்டுட்டேன், எவ்வளவோ முறை பைபிளை படிச்சுட்டேன். ஆனா இன்னும் என் இருதயத்துல கசப்பு, இன்னும் என் இருதயத்துல பழிவாங்குதல், இன்னும் என் இருதயத்துல பாவங்கள், இன்னும் என் இருதயத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள். ஹல்லேலூயா. ஏன் இன்னும் நான் உயர்த்தப்படலன்னு கேட்டா, இன்னும் ஏன் என் தலை அபிஷேகிக்கப்படவில்லை என்றால், ஆமே வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. சாமுவேல் வரும் வரை ஒருத்தனும் சாப்பாட்டில் என்ன செய்யக்கூடாது? கை வைக்கவே கூடாது. எல்லாரும் தாவீதுக்காய் காத்திருக்கிறார்கள். குடும்பத்தால மறக்கப்பட்டவன். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களை அழைச்சிட்டார்னா கண்டிப்பா நிச்சயம் கர்த்தர் உங்களை நடத்துவா. கேட்கல சொல்லுங்க, இயேசு என்ன? இயேசு எங்களை நடத்துவார்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கர்த்தர் உன்னை நடத்துவார். எஸ், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். நீ உயர்த்தப்பட அவசியம் இல்லை. என்ன நான் மிகப்படுத்தி பேசிக்கொள்ள அவசியம் இல்லை. என்ன நான் மேன்மைப்படுத்திக் கொள்ள அவசியம் இல்லை. கர்த்தர் எவரையும் மேன்மையாக்க அவரால முடியும். அல்லேலூயா. தாவீது வந்தவுடனே ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், ஆண்டவரே இவனா? இவன்தான் நான் முன்குறிக்கப்பட்ட இஸ்ரவேலின் ராஜா, இவன்தான். இவன் என்ன செய்? அபிஷேகம் பண்ணு. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இன்னைக்கு கர்த்தர் உங்க சந்ததியிலிருந்து, உங்க குடும்ப கோத்திரத்திலிருந்து கர்த்தர் உங்களை முன்குறித்தது எதுக்காக தெரியுமா? கர்த்தர் உன்னை ராஜாவாய் மாற்றுவதற்காக. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? கேட்கல ஒரு சத்தம். உங்க குடும்பத்தில் எத்தனையோ பேர் இருந்தாலும் ஏன் ஆண்டவர் உன்னை முன்குறித்தார்னு கேட்டா, அவருடைய சித்தத்தை நீ செய்யும்படியாக. ஆமே, அவர் உன்னை முன்குறித்திருக்கிறார். எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படல. ஏன் என் குடும்பத்தில் நான் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்? கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். பாருங்க, கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். அல்லேலூயா.
இவன் தான் நான் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணி, இவன் தான் இனி வரக்கூடிய நாட்களில் நான் இவனோடு கூட இருந்து செய்யக்கூடிய காரியங்கள் அது பயங்கரமா இருக்கும். அல்லேலூயா. இந்த வசனத்துல நீங்க வாசித்து பாப்பீங்கன்னா, அபிஷேகம் கர்த்தர் சாமுவே அவன் தலையை அபிஷேகித்ததுக்கு அப்புறம் அந்த அபிஷேகம் தான் அவனை என்ன செஞ்சது? நடத்தினது. எது நடத்தினது? அபிஷேகம். இன்னைக்கு உங்களை என்ன எது நடத்துது? அபிஷேகம் நடத்துதா? அந்நிய பாஷை நடத்துதா? இந்த அபிஷேகம் உனக்குள்ள இருக்கும் என்றால், இந்த அபிஷேகம் உன்னை நடத்தும் என்றால், நீ எல்லா விதத்திலுமே கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே தான் நடப்பையே தவிர ஒரு நாளும் சுயத்தில் என்ன செய்ய மாட்ட? நடக்க மாட்ட. பாருங்க, அபிஷேகம் அவனை நடத்தினதுனால தாங்க ஜனங்கள் பாட்டு பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீதோடு தேவன் இருக்கிறார் என்று ஜனங்கள் பாடுகிறார்கள். இன்னைக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்க பேரை சொல்லி இவர்களோடு யார் இருக்கிறா? அபிஷேகம் இருக்கா? இந்த ஜனத்தோட அபிஷேகம் இருக்கா? இந்த பிள்ளையோட அபிஷேகம் இருக்கா? அபிஷேகத்தை இழந்தவன் சவுலிடத்துல என்ன இருந்ததுன்னு கேட்டா பழி வாங்கும் எண்ணம். அல்லேலூயா. பழி வாங்குகிற எண்ணம் தான் அவனுக்குள்ள இருந்தது. எப்ப சட்டசபையை கூட்டினாலும், எப்ப மந்திரிமார்களை கூட்டினாலும் ஒரே ஒரு காரியம் தான், ஐயா எப்படியாவது தாவீதை என்ன செய்யணும்? கொல்லணும். அல்லேலூயா. எப்படியாவது அவனை கொல்லணும். ஏன்னா எல்லாரும் பாட்டு பாடுறாங்க, யாரை குறிச்சு? தாவீதை குறிச்சு பாடுறாங்க. ஆனா யாரு ராஜா? நான் அல்லவா? என்ன வந்துருச்சுன்னு கேட்டா பொறாமை. அல்லேலூயா. பொறாமை வந்துருச்சுங்க. இந்த பொறாமை அவனுக்குள்ள கொலை வெறிய கொண்டு வந்துருச்சு. எப்படி என்ன காட்டிலும் எப்படி மேல வரலாம்? ஏத்து பேசுறியா? ஆமே, நல்ல என்ன காட்டில சம்பாரிச்சிட்டியா? அல்லேலூயா. என்ன காட்டிலும் மேல போறியா? என்ன வருது? பொறாமை. அபிஷேகம், அபிஷேகிக்கப்பட்டவனை அபிஷேகம் வழிநடத்தும். ஆனா இந்த தாவீதுக்குள்ள என்னதான் சவுலை கொல்லக்கூடிய தந்திரமான காரியங்கள் அவனுக்குள்ளே வந்தாலும் என்ன செய்யல? அவன் கொல்லல. அவ்வளோ பெரிய கோலியாத்தையே அவன் கொன்றவன் பட்டயத்தை கையில வைத்திருக்கிறான். ஒரு நிமிஷம் ஆகாது சவுலை கொல்ல. ஆனாலும் அவன் சவுலை கொல்லவில்லை. ஏன் தெரியுமா? அபிஷேகம் அவனை எப்படி நடத்துகிறது தெரியுமா? கர்த்தருக்கு பயந்து நடத்துகிறது. அல்லேலூயா. கேட்கல? இன்னைக்கு அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்கும் என்றால், தாவீது சொல்லுகிறான், அவன் அபிஷேகத்தை இழந்தாலும் பரவாயில்ல, அவனை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அபிஷேகம் பண்ணப்பட்டவனை என்னால என்ன செய்ய முடியாது? கேட்கல? கொல்லவே முடியாது. அல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்ம எல்லாருமே கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனம். நம்ம எல்லாருமே ஒருவேளை அபிஷேகம் நம்மளுக்குள்ள இருக்கலாம், ஒருவேளை அபிஷேகம் குறைந்திருக்கலாம், ஒருவேளை அபிஷேகத்தை இழந்திருக்கலாம். ஆனா யாரு நம்மெல்லாம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான். அப்ப நம்மளுக்குள்ள என்ன இருக்கக்கூடாதுன்னு கேட்டா, பொறாமை, வஞ்சகம், பழி வாங்குதல், வெறுப்பு எதுவுமே என்ன செய்யக்கூடாது. என் நினைவுல கூட என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அப்படி வருது அப்படின்னா அபிஷேகத்தினால நான் வழி நடத்தப்படலைன்னு அர்த்தம். நீ அபிஷேகத்தினால் வழி நடத்தப்படுவாய் என்றால், சவுல் எவ்வளவுதான் உன்னை துரத்தி 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 வந்தாலும் கர்த்தர் உன்னை தப்புவித்து நடத்தி கொண்டே இருப்பார்.
கர்த்தர் பார்த்துக்குவார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக்குவார். எங்களை திறத்துகிற சவுலை யாரும் திறத்தலையா? சொல்லு, எங்களை திறத்துகிற சவுலை கர்த்தர் பார்த்துக்குவார். கேட்கலையே? எங்களை, எங்க பிள்ளைகளை, எங்க குடும்பத்தை திறத்துகிற, கொல்ல நினைக்கிற, அழிக்க நினைக்கிற சவுலை யார் பார்த்துக்குவா? கர்த்தர் பார்த்துக்குவா. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஏன் டார்கெட் சவுல் அல்ல. ஏன் டார்கெட் அவனை முறியடிக்கிறது அல்ல. ஏன் டார்கெட் என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்காக முன்குறிக்கப்பட்ட இடத்திற்கு நான் செல்லுகிற வரைக்கும் இந்த அபிஷேகத்துக்கு நான் அடிபணிந்துதான் இருக்கணும். இது என்னுடைய இடம். சவுலுக்கு தான் ஒரே ஒரு எண்ணம், யாரையும் வேணாம், எனக்கு அவனை மாத்திரம் தான் கொல்லணும். பட்டயத்தை எடுத்து எப்போ 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 எப்போன்னு காத்துட்டு இருக்கிறான். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஈட்டியை எய்கொண்டே இருக்கிறான். ஆனால் அவன் காரியம் எல்லாம் தோல்வியிலே போய் முடிகிறது. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு குறிக்கப்பட்ட இடத்திற்கு செல்லுகிற வரைக்கும் நீ யாருடைய ஆவியிலே நடத்தப்பட வேண்டும் என்றால் அபிஷேகத்தின் ஆவியிலே நீ நடத்தப்பட வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? அதுக்கு தான் கர்த்தர் உன்னை முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. பழி வாங்குற எண்ணம் உனக்கு கேட்கல. சபிக்கிற வார்த்தை உன் வாயிலிருந்து வரவே கூடாது. நிந்திக்கிற வார்த்தை ஒரு நாளும் நான் தான் பெரியவன், நான் தான் ஜெபம் பண்ணினேன், நான் தான் இதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கவே கூடாது. ஆமே. சில பேருடைய காரியம்லாம் இருக்கு, நான் தான் பண்ணினேன், நான் தான் என்ன செஞ்சேன், பண்ணினேன். இந்த வார்த்தை அழித்தள்ளி சொல்லு பாருங்கண்ணே. நான் தான் பண்ணினேன், நான் தான் பண்ணினேன், நான் தான் பண்ணினேன். நீ யாரு? ஆமே. ஆண்டவருக்கு பண்ணி தேவையே இல்லை. நான் அல்ல, எனக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவே இதை செய்தார். அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், எப்பொழுதும் அவருடைய துதி என் உதட்டுல இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவர் துதி இல்லை அப்படின்னா நான் என்ற பெருமை எனக்குள்ள என்ன செஞ்சிரும்? கெட்ட வார்த்தை எனக்குள்ள என்ன செஞ்சிரும்? அவிவிசுவாசமான வார்த்தை என்ன செஞ்சிரும்? தீமையான வார்த்தை என்ன செஞ்சிரும்? சாபமான வார்த்தை என்ன செஞ்சிரும்? எனக்குள்ள வந்துரும். அதனாலதான் எப்பொழுதும் அவருடைய துதியை கேட்கல சொல்லிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் எல்லா தீங்கிலும் விளக்குவார். எனக்கு குறிக்கப்பட்ட ஸ்தானத்துல கர்த்தர் என்னை அமரச் செய்வார். அது அவருடைய வேலை. எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? பாருங்க, சவுல் எவ்வளவோ போராடினா, ஆனா தாவீது சவுலை ஆமே வஞ்சிக்கல, சபிக்கல, விலகி ஓடினான். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஆகினாலதான் தாவீது வர 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 நாளுக்கு நாள் என்னவா மாறினானா? ஆமே. எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? இன்னைக்கு கர்த்தர் இந்த காலை வேளையில உங்களை வர வர என்ன செய்ய போறாரா? வர வர என்ன செய்ய போறாரா? கேட்கலையே, உங்களை விருத்தி அடைய செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் உங்களை அப்படிதான் அபிஷேகித்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை அதுக்காக தான் முன்குறித்து வைத்திருக்கிறார். உனக்கு குறிக்கப்பட்டதை கர்த்தர் நிறைவேற்றுவார். எந்த ஸ்தானம் தெரியுமா? மகிமையான ஸ்தானம். வாசிங்க எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நீங்க வாசிங்களே. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே. அல்லேலூயா.
உலகம் தோற்றத்துக்கு முன்பாகவே கர்த்தர் என்ன செஞ்சிட்டானா? யார? என்னதான். நான் அவரை தேடி வரல, அவர்தான் என்ன என்னை தெரிந்து கொண்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை அபிஷேகித்து கர்த்தர் உங்களை ஸ்தானத்தில் அமரச் செய்வார். நடக்கும் சொல்றவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? நல்ல ஒரு சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அந்த ஸ்தானத்தில் அமரச் செய்வார். நம்ம எல்லாம் அப்படி இருந்த இடத்துல இருந்து நம்ம எல்லாம் அப்படி எழுந்திருச்சு நின்று சொல்லுவோம், ஆமே, கர்த்தர் என்னை மறக்கலை, ஆமே, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். எதுக்காக தெரியுமா? என்னை அபிஷேகிப்பதற்காக, இந்த அபிஷேகத்திலே நான் நடத்தப்படுவதற்காக. ஜீசஸ் என்னை மகிமையிலே அமரச் செய்வதற்காக. ஹல்லேலூயா. என்னை ராஜாவின் சமூகத்திலே அமரச் செய்வதற்காக. நன்றி. இன்னைக்கு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு சொல்லுங்க, இஸ்ரவேலுக்கெல்லாம் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். அந்த ஸ்தானத்திற்கு கர்த்தர் எங்கிருந்து கொண்டு போனார் தெரியுமா? உதவாத இடத்திலிருந்து. இன்னைக்கு இம்மட்டும் கர்த்தர் ஏதோ உங்களை ஒரு உயர்வில் கர்த்தர் வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு நன்மையில கர்த்தர் வைத்திருக்கிறார், ஏதோ ஒரு லெவல் வரைக்கும் நம்மளை கர்த்தர் வர வைத்திருக்கிறார். மறந்துடாதீங்க, கர்த்தர் இன்னமும் என்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அவர் நியமித்த இடத்திற்கு உன்னை அமரச் செய்ய கர்த்தர் உன்னை முன்குறித்திருக்கிறார். நீங்க எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? ஆண்டவரே, உமது அபிஷேகத்தின்படி என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உமது அபிஷேகத்தின்படி என்னை நடத்துங்க ஆண்டவரே. பல நேரங்கள் அபிஷேகத்தை நான் இழந்து சுயங்கள் என் எண்ணத்தை சூழ்ந்து கொள்ளுகிறது. சுயத்தில் நான் ஓடி தோற்று போய்கொண்டே இருக்கிறேன். பலருடைய வார்த்தையை கேட்டு நான் தோத்து போய்கிட்டே இருக்கிறேன். பலருடைய கள்ள சத்தியத்தை கேட்டு நான் தோற்று போய்கொண்டே இருக்கிறேன். மீண்டும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். உன்னை அழைத்தவர் உன்னோடு கர்த்தர் பேசுவார். நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? கர்த்தர் தான் உன்னை தெரிந்து கொண்டார். ஆமே. நிச்சயம் கர்த்தர் உன்னோடு பேசுவார். என்ன கொண்டுதான் அல்ல, கர்த்தர் டைரக்டா உன்னோடு பேசுவார். எத்தனை பேர் நம்பிக்கையோடு சொல்ல முடியும்? இது என் ஸ்தலம் அல்ல, கர்த்தரனை உயர்த்துவா. வேண்டாத காரியத்தெல்லாம் விட்டு, வேண்டாத கிரியெல்லாம் விட்டுட்டு அபிஷேகம்